Hi! Hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம another ஒரு hack video தான் பார்க்க போறோம் 5 minutes crafts ல இருந்து. இன்னைக்கு மொத்தமா 6 hack பார்க்க போறோம். என்ன hackனே சொல்ல. இன்னைக்கு நம்ம வந்து bread hack பார்க்க போறோம். கீழ வந்து பிட் எழுதி வச்சிருக்கேன். சோ பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். So sorry. So இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹேக் வந்து பிரெட் எடுத்துக்கிறாங்க. பிரெட்டோட 4 சைட்ஸ் கார்னர் ஏதோ ஒன்று அது எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து நியூட்ரலாக போட்டுக்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து இன்னொரு பிரெட்டை வச்சு ஃபோர்க்கை வச்சு 4 சைடையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஹேக் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட ப்ரெட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. அவங்க வந்து டோஸ்டரில் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து தவாவில் தான் பண்ணேன். ஸோ இப்போ இது வந்து தெரியுதா, இப்படி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. சாக்லேட் லைட்டாக கம்மியாக இருக்குது. நமக்கு இந்த சாக்லேட் பற்ற மாட்டேங்குது. ஸோ இந்த ஹேக் வந்து சூப்பராக இருக்குது. இந்த ஹேக்கு நம்ம 10 out of 10 கொடுத்துடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட செகண்ட் ஹேக் வந்து ப்ரெட்டுக்குள்ளே மேஷ்மெலோஸ் வைக்கிறாங்க. மேஷ்மெலோஸ் இஸ் மை ஃபேவரட். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மேஷ்மெலோ ரெசிபி போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா மேலே ஐகார்ட்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை வந்து செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி இந்த ப்ரெட்டுக்குள்ளே நான் வைக்க போகிற மேஷ்மெலோ வந்து ஹோம் மேட் மேஷ்மெலோ தான். ஸோ இப்போ இந்த ஹேக் எப்படி செய்கிறாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ப்ரெட் வச்சுக்கிறாங்க. ப்ரெட்டுக்கு மேலே சாக்லேட், மெல்டட் சாக்லேட்னு நினைக்கிறேன். மெல்டட் சாக்லேட்டோ நியூட்ரலாவோ ஏதோ ஒன்று போடுறாங்க. நம்ம மெல்டட் சாக்லேட்டே போட்டுக்கலாம். போட்டு அதுக்கு மேலே மேஷ்மெலோஸ் வச்சுட்டு மறுபடியும் ஒரு ப்ரெட்டை வச்சு அதை வந்து பேக் பண்ணுறாங்க. எப்படி பேக் பண்ணுறாங்க அப்படின்னா மேலே ஒரு வெயிட் வச்சு பேக் பண்ணுறாங்க. நம்ம வந்து டோஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி மேலே ஒரு வெயிட் வச்சு டோஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு. மேஷ்மெலோ ப்ரெட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு மேஷ்மெலோ பீஸ் வந்து ஜம்ப் பண்ணி வெளியே போயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம இதை வந்து டேஸ்ட் பண்ணோம். ரொம்ப மெல்ட்டாக இருக்கிறதுனால எப்படி டேஸ்ட் பண்ணுறது, எந்த பக்கம் வச்சு டேஸ்ட் பண்ணுறதுனே தெரியல. சூப்பராக இருக்கும். இது வந்து மெல்டட் மேஷ்மெலோ தான் ஹைலைட்டு. எக்ஸாக்டாக எப்படி இருக்குன்னா நம்ம பஞ்சு மிட்டாய் வந்து வாயில் வச்சு சப்பி சாப்பிடுவீங்க நிறைய பேர் நினைக்கிறேன், தெரில. சப்போஸ் நீங்கள் சப்பி சாப்பிட்றீங்க அப்படின்னா பஞ்சு மிட்டாய் வந்து நம்ம சப்பும் போது கரையும் போது ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, அந்த ஒரு சுகரி டேஸ்ட், எக்ஸாக்டாக அந்த டேஸ்ட்டு.
அண்ட் இதில் வந்து சாக்லேட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த சாக்லேட்டோட அந்த டேஸ்ட் வந்து பெருசாக தெரியல. மேஷ்மெலோட டேஸ்ட் தான் வந்து ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த சாக்லேட்டி இல்லை சுகரி சாக்லேட் டேஸ்ட் வந்து இந்த கேண்டி டேஸ்ட்டு அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஹேக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து எந்த மாதிரியான சாக்லேட்டாக இருந்தாலுமே பிடிக்கும். இப்போ இந்த ஹேக் வந்து நம்ம 10 out of 10 கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துலாம். நம்மளோட தேர்ட் ஹேக்மே வந்து ஒரு சாக்லேட் ஹேக் தான். நான் ப்ரெட்டில் வந்து நிறைய சாக்லேட் ஆட் பண்ணுற மாதிரியான ஒரு சில ஹேக்ஸ் தான் வந்து நிறைய எடுத்திருக்கேன். ஏன்னு எனக்கே தெரியல. நான் அதை பார்த்து தான் ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டேன் போல். இந்த ஹேக்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரெட்டு வழக்கம் போல் அந்த 4 சைடையும் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே உருட்டிக்கிறாங்க. உருட்டுறது நமக்கு வருமானு எனக்கு தெரியல. சரி நான் ட்ரை பண்ணுறேன். உருட்டிக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு காவாசியில் மட்டும் நியூட்டலா போட்டுக்கிறாங்க. நியூட்டலாக்கு மேலே கொஞ்சோண்டு கேஷ்யூன்னு நினைக்கிறேன். நானே கேஷ்யூ தான் போட போகிறேன். ஸோ கேஷ்யூ போட்டு அதை அப்படியே ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை தவா டோஸ்ட் ஒன்று பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஹேக் ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட நியூட்டெல்லா கேஷ்யூ பிரெட் ரோல் இவ்வளோ பெரிய பேர் வச்சுருக்கேன். ஓகே, இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம நாட்டு சர்க்கரையில் வந்து டிப் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் அந்த ப்ரௌன் கலர் வரும். அண்டு அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுகர் ப்ளஸ் சினமன் பவுடர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெவர் சினமன் பவுடரை மட்டும் என் வாழ்க்கையில் நான் இனிமேல் தொடவே மாட்டேன். ஏன் இந்த முடிவுனா, இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மேங்கோ ஹேக் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து நம்ம சாக்லேட் சிரப் ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து சினமன் பவுடரை தூவி அதுக்கப்புறமா அதை வந்து டேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்போலேருந்து சினமனை நான் வந்து தொடுறதே இல்லை. எனக்கு சினமனோட ஃப்ளேவர் அவ்வளோவா பிடிக்கவே இல்லை. நம்ம என்ன தான் டிப் பண்ணாலும் அந்தளவுக்கு ப்ரௌன் ஆகலை. சரி ஓகே, இதை நம்ம வந்து இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கு. சாக்லேட் வித் கேஷ்யூ இஸ் த பெஸ்ட் ஃப்ளேவர், பெஸ்ட் காம்பினேஷன். சாக்லேட்டும் கேஷ்யூ வந்து ஆக்சுவலி சாக்லேட் கூட நம்ம வந்து கேஷ்யூ போட்டாலும் சரி, பாதாம் போட்டாலும் சரி, வேர்க்கடலை போட்டாலும் சரி சூப்பராக இருக்கும். எது போட்டாலுமே சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கு. சாப்பிட்ருவோம் நம்மளே. இந்த ஹேக்கு நம்ம 10க்கு 20, 30 நிறையாவே கொடுக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட 4th ஹேக் வந்து ஐஸ்கிரீம் பிரெட் ஃப்ரை ஹேக். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரெட்டை வச்சுக்கிறாங்க. ப்ரெட்டுக்கு மேலே ஒரு ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் வச்சுக்கிறாங்க. அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு அதை ரவுண்டாக அப்படியே கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு அதை ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறாங்க. ஸோ தட் அந்த ஐஸ்கிரீம் வந்து நல்லா மெல்ட் ஆகி லாவா மாதிரி ஊற்றுது. தெரியல, ஐஸ்கிரீம் சூடாக சாப்பிட்ருக்கீங்களா யாராச்சும்? இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஐஸ்கிரீம் சூடாகுமா என்னன்னு தெரியல எனக்கு. இப்போ வந்து இதை நம்ம ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
நம்மளோட ஃப்ரைடு பிரெட் ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். ரொம்ப சூடாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த ஐஸ்கிரீம் இருக்கு இல்லையா, ஐஸ்கிரீமோட ஃப்ளேவர் வந்து பெருசாக தெரியல அண்ட் டேஸ்ட்டும் பெருசாக தெரியல. இந்த ஃப்ரைடு பிரெட் இருக்கு இல்லையா, அதோட டேஸ்ட் தான் ரொம்ப நல்லா தெரியுது. அண்டு உள்ளேருந்து அப்படியே லாவா மாதிரி ஒழுகுது. இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து சாக்கோ லாவா கேக் தான் ஞாபகம் வருது. ஸோ இந்த ஹேக் வந்து சூப்பராக இருக்குது. சூடாக சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸோ ஆறத்துக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுங்க. இந்த ஹேக்கு வந்து நம்ம 10 out of 10 கொடுத்துடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட 5th ஹேக் வந்து இதுவும் சாக்லேட் தான். நான் என்ன பண்ணுறது, சாக்லேட் பிடிக்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா சாரி. ஸோ இந்த ஹேக்கில் வந்து ப்ரெட்டுக்கு நடுவில் 2 பீஸ் ஆஃப் சாக்லேட் வச்சுக்கிறாங்க. சாக்லேட் வச்சு அதை மூடி அதை வந்து ஆயிலில் டீப் ஃப்ரைலாம் பண்ணல, லைட்டாக ஆயில் போட்டு தவா ஃப்ரை மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஹேக் ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட சாக்லேட் பிரெட் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. அவங்க வந்து இப்படி பிரித்து பார்க்கும்போது நல்ல லாவா மாதிரி வந்துச்சு. ஆனால் நமக்கு வந்து இந்த பீஸ் அப்படியே தான் இருக்குது, மெல்ட் ஆகலை. இத்தனைக்கும் நான் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சாக்லேட் தெரியுமா போட்டிருந்தேன், சில்க்லேருந்து ரோஸ்ட் அண்ட் ஆல்மண்ட் சாக்லேட் பானிபூரிக்கு டிப் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஆனால் அவங்க காமிக்கிற மாதிரி இது வந்து நல்லா மெல்ட் ஆகிலாம் ஊற்றலை. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. சாக்லேட் அப்படிங்கிறதுனால டேஸ்ட் நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியல. ப்ரெட்டோட ஃப்ளேவர் பெருசாக தெரியல, சாக்லேட்டோட ஃப்ளேவர் தான் நிறையா தெரியுது. எனக்கு இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நிறைய சாப்பிட முடியாது. இது வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி தவா ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால லைட்டாக திகட்டிடும். ஸோ இந்த ஹேக் வந்து இது மெல்ட் ஆகலை அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக நம்ம 9 out of 10 கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட 6th ஹேக் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஹேக்கை வந்து நான் பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆனேன். ரொம்ப ட்ரை பண்ணோம் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஆர்வமாக எக்ஸைட்மெண்ட் ஒன்று. ஓகே, ஏன் அப்படின்னா நான் ரொம்ப வியர்டான ஒரு சில காம்பினேஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணுவேன். ஃபுட் காம்பினேஷன்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை வேணால் ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நான் போடுறேன். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ப்ரெட்டுக்கு மேலே கெச்சப்புக்கு மேலே எக்கு, அதுவும் பாயில்டு எக்கு, அதை வந்து துருவி போட்டு அதை ரோல் பண்ணி அதை வந்து ஃப்ரை இல்லை தவா டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றாங்க. நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் வந்து நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ ஒர்க் அவுட் ஆதா இல்லை அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
நம்மளோட எக் பிரெட் கெச்சப் ரோல். அப்பாடி எவ்வளோ பெரிய பேர். இப்பவே கண்ணை கட்டுது. ஆசம், அல்லது டேஸ்ட்டு. ரைட், சூப்பரான காம்பினேஷன். கெச்சப் அண்ட் எக்கு. தெரியல உங்களுக்கு இதை பிடிக்குமா பிடிக்கலையான்னு, ஆனால் எனக்கு இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. தெரில இத்தனை ஹேக்குமே நம்ம வந்து ஸ்வீட்டாக சாப்பிட்டு இதுக்கு லைட்டாக கொஞ்சம் புளிப்பாக சாப்பிட்டதுனால ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு எனக்கு தெரில. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஹேக்கு வந்து நம்ம 100 கொடுக்கலாம் 10க்கு. அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான், எல்லா ஹேக்குமே முடிஞ்சிருச்சு. ஒழுங்கிட்டு பேசுகிறேன். ஸோ அவ்வளோதான், எல்லா ஹேக்குமே முடிஞ்சிருச்சு. எல்லா ஹேக்குமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சிலது வந்து டாப்பில் பிடிச்சிருந்துச்சு, ஒரு சிலது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதுவுமே பிடிக்காமல் இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு வந்து இந்த ஹேக்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து உள்ள சாக்லேட்டை வச்சுட்டோம் அப்படின்றதுனால கூட இருக்கலாம். இந்த 6 ஹேக்கில் ஏதாச்சும் ஒரு ஹேக்காவது நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த 6 ஹேக்குமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். மெயினாக அந்த கடைசியாக சாப்பிட்ட எக்கு கெச்சப் அது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி என்னெல்லாம் ஹேக் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நிறையா சொல்லியிருக்கீங்க, அது எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. நான் அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்கள ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.